அண்ட் ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு நார்த்விண்ட் டேட்டாபேஸ். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட டேட்டா ஹேண்ட்லிங் ஃபோல்டர் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது, அதை ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆட் நியூ ஐட்டம், அண்ட் என்னோடய வெப் ஃபார்ம் மேக் ஷுர் விஷுவல் சி ஷார்ப் செலக்ட் பண்ணியிருக்கமான்னு, அண்ட் என்னோடய ஃபைல் நேம் வந்து கிரிட் வியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம கிரிட் வியூ பற்றி பார்க்க போகிறோம். சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இன் விஷுவல் ஸ்டுடியோ. அண்ட் பிளேஸ் கோட் இன் செப்பரேட் ஃபைல், செலக்ட் மாஸ்டர் பேஜ், ரைட். ஓகே, அண்ட் நம்மளுடைய கண்டென்ட் டூக்குள்ளே ஒரு டிவிஷன் வழக்கமாக நம்ம போடுறது டு கண்ட்ரோல் அவர் பார்டர்ஸ். அண்ட் டிசைனர் வியூக்கு போய்க்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் பண்ண போகிறேன். என்னுடைய பேஜுக்குள்ளே இருக்கேன், அண்ட் நான் இதுக்கு ஒரு லேபிள் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னுடைய பேஜ் சைடில் லேபிள் வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து கிரிட் வியூ எக்ஸாம்பிள் அண்ட் ஒரு ஃபாண்ட் சைஸை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் லார்ஜ், let's make it bold and italic. And next line போகிறேன், இன்னொரு enter, save it. and இப்போ என்ன பண்ணுறேன் நல்லா கவனிங்க, என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்கு போகிறேன். இந்த சின்ன இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன், பின் ஐக்கான் இது கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் பெர்மனெண்ட்டாக இங்கே ஃபிட் ஆகிடும். ஜஸ்ட் நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய கொஞ்சம் இது பண்ணுறதுனால என்னோடய டேபிள்ஸ் என்னால் நல்லா பார்க்க முடியும். அண்ட் என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய கஸ்டமர் டேபிள் இங்கே இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணி நல்லா கவனிங்க. என்னுடைய சர்வர் எக்ஸ்ப்ளோரர் இருக்க அந்த கஸ்டமர் டேபிளை எதுக்குள்ளே இருக்குது, என்னுடைய நார்த்விண்ட் டேட்டாபேஸ், அதில் டேபிள் ஃபோல்டருக்குள்ளே என்னுடைய கஸ்டமர் டேபிள் இருக்குது. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி என்னுடைய பேஜில் போடுறேன். பேஜில் போட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துல ஒரு சம்திங் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த சம்திங் தான்ன்றது தான் கிரிட் வியூ. ஸோ ஆக்சுவலி நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இங்கே ரெண்டு விஷயம் கிரியேட் ஆகுது. என்னொன்று, இந்த கிரிட் வியூ இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் கிரிட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரிட் வியூ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம டேபிளை அப்படியே டிஸ்பிளே பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிளில் இப்போ நம்ம இந்த கஸ்டமர் டேபிளை தூக்கி போட்டிருக்கோம். இந்த கஸ்டமர் டேபிளில் பார்த்தீங்கன்னா இத்தனை காலம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே காலம்ஸ். கஸ்டமர் நேம், கம்பெனி நேம், காண்டாக்ட் நேம், காண்டாக்ட் டைட்டில், அட்ரஸ், சிட்டி, ரிலிஜியன், போஸ்டல் கோட், கண்ட்ரி, ஃபோன், ஃபேக்ஸ். ஸோ இதெல்லாமே ஒரு டேபிளுடைய காலம்ஸ். அண்ட் என்னோட கஸ்டமர் ஐடின்றது வந்து ஃபாரின் கீ. நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டேபிளை வந்து அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணோம். ஸோ இது வந்து டிசைனர் வியூவில் இருக்குது. ஸோ டிசைனர் வியூவில் நம்மளுக்கு வந்து நம்மளால் வெறும் அந்த டேபிளுடைய ஹெடர்ஸை மட்டும் தான் பார்க்க முடியும். அதோட ரோஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த டேபிளுக்குள்ளே ஆக்சுவலாக இருக்க ரோஸ், ஆக்சுவலாக இருக்க டேட்டாஸ். அண்ட் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு ரெண்டு விஷயம் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்று கிரிட் வியூ, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா SQL டேட்டா சோர்ஸ். ஸோ இதில் ரெண்டு விஷயம் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய டேபிள்லேருந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டேன். இந்த பேஜை நான் சேவ் பண்ணிவிட்டேன். டிபாக், ஸ்டார்ட் வித் டிபாகிங். ஸோ இப்போ இந்த கிரிட் வியூ எக்ஸாம்பிள் பேஜை நான் ரன் பண்ணுறேன். ஸோ எரர் இருக்கு எங்கேயோ, லெட்ஸ் செக் இட் அவுட் அவர் எரர். ஸோ இது நம்மளோட பட்டன் பேஜில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம இதை கேர் பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் அது என்னென்னு பார்த்துருவோம். இதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். சேவ் இட், close it, debug, start with the debugging. ஸோ என்னோட ப்ரௌசரில் இப்போ ரன் ஆகுது. ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா என்னுடைய கஸ்டமர் டேபிள் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்னோடய டேபிளில் இருக்க இந்த காலம்ஸ் அண்ட் அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸ், ஸோ எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. அந்த டேபிளில் எத்தனை ரோஸ் இருந்ததோ அத்தனை ரோஸ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் என்னுடைய டேபிளை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி தான் போட்டேன். போட்ட உடனே எனக்கு இவ்வளோ டேட்டா வந்து அழகாக கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம .NETல இருக்க ஒரு பவர்ஃபுல் ஃபீச்சர். நம்ம இதுக்காக தனியாக கோட்ஸ்லாம் எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி நம்ம டேட்டாபேஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, கஸ்டமர் டேபிள் ரைட் கிளிக் பண்ணி எடிட் டாப் 200 ரோஸ்னு கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலி இதுதான் நம்ம வெப்பேஜில் இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தெரியுது கஸ்டமர் ஐடி, கம்பெனி நேம், காண்டாக்ட் நேம்,
ஸோ அதுதான் இப்போ எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி தான் போட்டேன். என்னுடைய டேட்டா பேஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அது அப்படியே என்னுடைய ஸ்க்ரீனில் என்னோடய வெப் ப்ரௌசரில் என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இதுதான் பவர் ஆஃப் கிரிட் வியூ. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டது மூலியமாகவே என்னால் டேட்டா பேஸில் இருக்க வேல்யூஸ் என்னால் பார்க்க முடியும். அண்ட் இதில் இன்னும் சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன்.